ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒயிட் டிஷர்ட்டில் இந்த நேமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லென்ட் ரிமூவர் எடுத்து இந்த டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். அப்போ தான் ப்ரிண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கஸ்டமர் அவர் நேமும் டாட்டரோட நேமும் இருக்கணும். கீழே வந்து டேடிஸ் லிட்டில் கேர்ள்னு இருக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி வாங்கியாச்சு. நம்ம இப்போ வந்து ஹீட் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டிக்கர், அதுக்கு மேலே நான் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் டேப் போட்டுறேன். ஏன்னா அது வந்து ஹீட் பண்ணும்போது ரிமூவ் ஆகக்கூடாதுன்ட்டு. இப்போ நம்ம ஹீட் பண்ண முடிச்சுட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். உங்களுக்கும் இது மாதிரி கஸ்டமைஸ் டிஷர்ட் வேணும்னா கீழே டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் டிஷர்ட் வேணுன்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எஸ், பயங்கரமாக வந்திருக்கு. இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கும் இது மாதிரி கஸ்டமைஸ் டிஷர்ட் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் டிஷர்ட் வேணுன்ற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ஹீட் பண்ணால் அந்த பிரிண்ட் வந்து நல்லா அவுட்புட்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் நான் ஹீட் பண்ணேன். இப்போ அவுட்புட்டை செக் பண்ணி பார்ப்போமா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி கஸ்டமைஸ் டிஷர்ட் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். இப்போ நான் அதை பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம். டாடா, பாய்.